அன்பளிப்பல் பறித்தது எனக்கு ஒரு அன்பளிப்பாக வந்ததை நான் அதை போட்டுக்கொண்டேன். இது நானே போய் வேட்டையாடி வேடன் என்ற நாள் நானே வேட்டையாடி எடுத்து போட்டேன் என்று நினைத்து கொண்டாங்க. அது அப்படி கிடையாது. அது அவங்க எனக்கு அன்பளிப்பாக கொடுத்ததால் நான் அணிந்து கொண்டேன். ஸோ இதுவும் ஒரு பிரச்சனையாக என்னை சுற்றி வந்தது. முதலில் எனக்கு வந்த பிரச்சனை என்ன என்றால், ஆளும் வர்க்கங்களை நான் எதிர்த்து பேசுவதாக என்னுடைய பாடல்கள் இருப்பதாகவும், அந்த வரிகள் அந்த சென்ட்ரல் கவர்மெண்டை எதிர்த்து பிஜேபி கவர்மெண்டை பேசுவது போல் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நான் பேசுவது சரியான ஒரு வழிகளை பற்றி பேசுகிறேன். அந்த வழிகள் அவர்களுக்கு உறுத்துகிறது என்றால் அதை அவர்கள் செய்து கொண்டுதானே இருக்கார்கள். அப்ப அதனால தானே அவர்களுக்கு அது உறுத்துகிறது. ஸோ இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால என்னை வளர விடுவதற்கு இவன் வளர்ந்தால் பிரச்சனை வரும் என்று அவங்க பயப்படுறாங்க. இவ பேடிக்க வேண்டாம், நான் அந்த அளவுக்கு பெரிய அளவு வளர்ந்து உங்களை என்ன பண்ணிவிட போறேன், நான் ஒரு இசையை தான் உருவாக்குகிறேன். இந்த இசையின் மூலமா அவங்களுக்கு என்ன பண்ணிட போகுது, ஒரு பாடல் தானே, ஒரு ரிங்டோன் வைப்பார்கள், நம்மை பாடுவதற்கு ஒரு ரேப் பாடல், ஒரு கச்சேரி நடத்துவோம். அந்த கச்சேரிகள் கான்செப்டில் கலந்து கொள்ள போகிறார்கள். இதில் என்ன புரட்சி வரப்போகிறது? நான் அரசியலுக்கு வரப்போகவில்லை. இது மக்களுக்கு உண்மையை சொல்லுவதற்கு எதுக்கு இவ்வளவு பேடிக்கணும்? நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளு கிடையாது. இன்னும் பேச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்லாம் சொல்றாப்புல. ஒரு பெரிய லெவலில் பாப் சிங்கரா மாறிட்டாரு அப்படின்னா உலகம் முழுக்க மக்கள்லாம் அவரை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவருடைய புரட்சி, இவரோட வலியும் போய் சேர ஆரம்பிச்சோம். ஏன் இந்த மக்களுக்கு இப்படி ஒடுக்குமுறை நடக்குதுன்ற கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அரசியல்வாதிகள் இதை வைத்து அரசியல் பண்ண முடியாது. அவங்களுடைய பொழப்பில் மண்ணள்ளி போடும் வேலை செய்தாருன்னா இவரை எப்படி சும்மா விட்டு வைப்பாங்க? எதையாவது ஒரு போட்டு உள்ளதில் நம்ம ஆளுகளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஒருத்தனை அடக்கி முடிக்கணும் என்றால் முதலில் அந்த வார்த்தையை மீட் பண்ணணும்பா, அந்த கேஸை போட்டு முதல் தூக்குவாங்க. இதை பண்றாங்க. அது விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் புலிப்பல் பஞ்சாயத்து வந்துச்சு. அப்புறம் கேரளாவில் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் தந்தம்லாம் வச்சிருந்தாங்களாம். இது புலிக்கு இருக்க பல்லு, அது யானைக்கு இருக்க பல்லாம் வீட்டில் வச்சிருப்பாங்களாம். அது ஒரு கேஸ் போச்சோம். அப்போ அவங்கள கேட்க மாட்டீங்க, இவரை மட்டும் ஏன் கேட்குறீங்க? அப்போ இவர் ஈழத்தமிழர்கள், ஒரு தமிழர்ன்றனால தான் கேட்குறீங்க. மலையாளம் பாதி கலந்துருக்குல்ல, அப்புறம் ஏன்டா நோண்டுறீங்க? இப்படியெல்லாம் கேள்வி வந்த பிறகுதான் அவர் கொஞ்சம் வளட்டி விட்டுருக்காங்க. இப்போ அவர் அடுத்தடுத்த விஷயங்களை சொல்லுவார். இந்த ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். ஸோ தமிழ் மேலே பற்று இருக்கு, அதுக்காக ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. நான் ஓகே, விஷயம் தெரிஞ்ச ஆள்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த குட்டி வயசுலேயே அவர் டிஎன்ஏ ஒர்ஷிப் பண்ணும் போது அதை முதல் அடுத்து பேசுவோம். அடுத்த கேள்வி கேட்க வேண்டியது, இப்பயே பதில் சொல்லக்கூடாது, அது அவரே சொல்லுவார், அப்ப கேட்டுக்குவோம். மேட்டர் என்ன அப்படின்னா, அந்த ஆன்றது ஏன் போட்டிருக்காருன்றத அவர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நானே பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. சொல்லுங்க தலைவா, அவனை எதுக்கு கூட்டுருந்தேன்னு தெரியல, எதுக்கு போட்டிருக்கீங்க சொல்லுங்க, அப்பதான் நான் உங்கள்கிட்ட பேசுன்னு நம்புவாங்க. இங்க நெஞ்சில் இதுக்கு நான் என்று போட்டு இருக்கேன் என்றால் அதோட விளக்கத்தை நான் என்னுடைய உண்மையான வருஷனை சொல்லும், பார்த்து கொள்ளுங்கள். அம்மா, அப்பா, அன்பு, அறிவு, அழகு, அரசியல், அஞ்சாமை.